காவிரி டெல்டா மாவட்டங்களில் நீடித்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நேரடி விதைப்பு செய்து 25 நாட்களுக்கு மேல் ஆகிறது. இந்நிலையில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் பல இடங்களில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்க துவங்கியுள்ளன. இன்னும் ஓரிரு தினங்கள் மழை நீடித்தால் பயிர்கள் முற்றிலுமாக அழுகிவிடும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் பெருந்தரக்குடி என்ற கிராமத்தில் வெங்கடேசன் என்பவரது வீடு கனமழை காரணமாக இடிந்து விழுந்தது. அப்போது அங்கு வசித்த 4 பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரத்தில் பெய்த மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் அருவியில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருமூர்த்தி மலையில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு செல்லவும் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. உதகையில் அடர்த்தியான மூடுபனியுடன் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் மலைப்பாதையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோத்தகிரி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, கூடலூர் சாலையில் வாகனங்கள் வாகன விளக்கை எரியவிட்டவாறு ஊர்ந்து சென்றன. இந்த மழை காய்கறிகளுக்கு பயனுள்ள வகையில் உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. இந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதுடன் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. எனவே யாரும் கடற்கரைக்கு வேடிக்கை பார்க்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மீன்வளத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.